எல்லாரும் அவங்க இசையை ஒரே இதுல ஆரம்பிங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். அவ்வளவுதான். அடுத்த மாசம் மலேசியால கான்செர்ட் பண்ணலாம். அடுத்த மாசம் மலேசியால கான்செர்ட் பண்ணலாம்னு இருக்க நண்பர்களே. அதுக்கான டிக்கெட் சீக்கிரமா நாங்க ஓபன் பண்றோம். இப்ப உள்ள இருக்கிற இடமும் வந்து இந்த மாதிரி ஃபுல் இசை நிரம்பி இருக்குமா? நுரையெல்லாம் இருக்காது. நிரம்பி இருக்குமான்னு கேட்டு சத்தியமான இல்ல சத்தியபாமா சீட்டு கேட்டாங்க. அது தரவே இல்லைன்னு இப்ப யார பார்த்தாலுமே சத்தியபாமாங்கன்னு கேட்டேன். கனவு வந்தது. நம்ம 2 பேரும் கொடைக்கானலுக்கு போயிருக்கோமா? நம்ம 2 பேரும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கூப்பிடாம எங்கடி போறேன். நம்ம 2 பேரும் போட்டிங் போய்கிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு போட்ல ஒரு நல்ல உங்க ஏஜ்ல ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு. என் ஏஜ்னா பொண்ணு இல்லப்பா, பொம்பளை. அதான் ஒரு உங்க ஏஜ்ல ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை சித்து சார் போட் ஒர்க் ஆகல சித்து சார் பொண்ணு ஏன் என்கிட்ட கேக்குறாங்க? போட் யாரு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது. போயிட்டாங்க. அந்த பொண்ணு தனியா அந்த இடத்துல நான் சொல்றேன் என் குடும்பத்தோட இருக்க மேடம், சாரி மேடம், போட் ஒர்க் ஆகலாம், நீங்க நடு கடல்ல கூட நில்லுங்க அப்படி சொல்லுவீங்க. நானும் எதிர்பார்த்தேன். நீங்க தோவர நீ எம்ஜிஆர் மாதிரி போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப். அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். அவங்க நம்ம தங்கச்சியோ அக்காவோ பார்த்திருந்தா சந்தோஷமா. வெயிட் பண்ணுங்க இன்னும் கதையை. நானும் பாக்குறேன் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு போட்லயே நீங்களும் போயிட்டீங்க. நான் ஏன் போறேன்? போனீங்களே என் கனவுல. அப்புறம் மறுநாள் பாக்குறேன் நீங்க 2 பேரும் சாக்லேட் ஃபேக்டரி சாக்லேட் நக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் மறுநாள் பாக்குறேன் பொட்டானிக்கல் கார்டன்ல 2 பேரும் போட்டோ போஸ் இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கா என்ன பொண்ணு என்ன எப்படி இருந்துச்சு? பொண்ணு கொஞ்சம் நல்லாதான் இருந்தது. என்ன அதான் எனக்கு பயமே. ஏன்னா உங்களுக்கு வேற முடி இவ்வளவு பெருசு, உங்களுக்கு வேற முடி நல்லா பெருசா இருந்தா பிடிக்குமே கருகருன்னு. அதனால என்னடா இதெல்லாம் பிடிக்கும். சரி, ஆனா எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. வேற எங்கேயும் கான்சென்ட்ரேஷனே கிடையாது. நான் கேட்கறது பொண்டாட்டி புள்ளை எவ்வளவுதான் நம்ம கான்சென்ட்ரேஷன். எனக்கு சந்தேகமே. ஏன் போனீங்க? ஏன் கனவுல அவங்கள போனீங்க? என்ன எனக்கு புரியல. இல்ல இப்ப உனக்கு கனவு வந்துச்சுமா, நீ என்ன நினைச்சு தூங்குறியோ அதுதான் உனக்கு கனவா வரும். உன் கனவுல நான் இன்னொரு பொண்ணு கூட போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? புருஷன் நீங்க தானே. புருஷன் நான் தான்மா. ஆனா கனவு எந்த இல்லையே. இப்ப நான் ஒரு பொண்ணு கூட ஏதாவது ஒண்ணுன்னா கனவுன்னா ஓகே. உன் கனவுல ஏதோ கனவுல ஏன் அப்படி வருது? அப்படிங்க அப்படி பண்ற ஆளுன்றனாலதான் எனக்கு அப்படி கனவு வருது. சும்மாலாம் வராது. உண்மையை சொல்லுங்க. பிடிக்கல தானே என்ன? என் கூட வாழ பிடிக்கல. அப்படி இல்ல. வாழ பிடிக்காமையா அப்போ குழந்தை பெத்துக்கிட்டோம். யாரு அவங்கன்னு கேக்குறேன். எதுக்கு அவங்களோட போனீங்க? எனக்கு பதில் வேணும். எனக்கு எவ்வளவு தெரியும். அதுவும் காலை கனவு வேற பழிக்குமா?